அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு வினாப்பத்திரம் ஒன்றிலே கடந்த கால வினாக்களாக இடம்பெற்ற சில வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். அடித்தளம் சதுரமான ஒரு பெட்டியின் உள்ளோரங்கள் வழியே 16 பால்மா தகரப்பேணிகள் மூடி மேல் நோக்கி இருக்குமாறு ஒன்றையொன்று அடுத்து வைக்கப்பட்டுள்ளன. அப்பெட்டியின் நடுப்பகுதியில் அதிகபட்சம் இன்னும் எத்தனை அத்தகைய பால்மா தகரப்பேணிகளை அவ்விதமாக அடுக்கி வைக்கலாம்? இது 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையினுடைய இறுதி வினாத்தாளிலே வினாப்பத்திரம் ஒன்றில் இடம்பெற்ற ஒரு வினா. இந்த வினாவை நான் 2 விதமாக, அதாவது செய்முறை ஊடாகவும் அதே நேரம் படங்கள் ஊடாகவும் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். முதலாவதாக, இது ஒரு சதுரமான ஒரு பெட்டியாக இருக்கின்றது. அந்த பெட்டியினுடைய உள்ளோரங்கள் வழியே 16 தகரப்பேணிகள் மூடி மேல் நோக்கி இருக்குமாறு அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஒன்று அடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பெட்டியினுடைய நடுப்பகுதியிலே சிறிய இடைவெளி அங்கே காணப்படுகின்றது. அந்த இடைவெளிக்குள் அதிகபட்சமாக இன்னும் எத்தனை வைக்கலாம் என்பதுதான் வினா. எனவே நான் முதலாவதாக ஒரு பக்கமாக அந்த சதுர வடிவ பெட்டியினுடைய ஒரு பக்கம், 4 ஓரங்களிலே ஒரு பக்கத்திற்கு காணக்கூடிய பால்மா தகரப்பேணிகளுடைய எண்ணிக்கையை நான் பார்க்க இருக்கின்றேன். ஆகவே 16ஐ 4ஆல் வகுக்கின்றேன். 4. அதன் பின்னர் 4ஓடு 1ஐ சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஒரு பக்கத்திலே 4 ஓரங்களிலே ஒரு பக்கமாக எங்களுக்கு தென்படக்கூடிய பால்மா தகரப்பேணிகளுடைய எண்ணிக்கை கிடைக்கும். ஆகவே ஒரு பக்கத்திலே 5, எந்த பக்கம் பார்த்தாலும் 5 பேணிகள், பால்மா தகரப்பேணிகள் அங்கே தென்படும். ஆனால் 4 பக்கமும் 5 வீதம் 20 பால்மா தகரப்பேணிகள் அங்கே காணப்படாது. மொத்தமாக 16 தான் இருக்கும். இந்த வினாவை நீங்கள் பார்க்கின்ற போதே இந்த சதுர வடிவ காணிகள், கம்பங்கள் தொடர்பாக, அந்த கம்பங்கள் நாட்டுவது தொடர்பான அடிப்படையான நுண்ணறிவு விடயத்தை பயன்படுத்தி இந்த வினா அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நான் 16ஐ 4ஆல் வகுத்து அதனோடு 1ஐ சேர்க்கின்ற போதுதான் ஒரு பக்கத்திலே தென்படக்கூடிய பால்மா தகரப்பேணிகளுடைய எண்ணிக்கையை நான் இனங்காணக்கூடியதாக இருக்கும். இது ஒரு சதுர வடிவம். எனவே ஒரு பக்கத்திலே 5 பேணிகள் தென்பட்டால் எந்த பக்கம் பார்த்தாலும் 5 தான் இருக்கும். எனவே நான் 5ஐ 5ஆல் பெருக்கி அந்த சதுர பெட்டியினுள் அடுக்கக்கூடிய மொத்த தகர பேணிகள், பால்மா தகரப்பேணிகளுடைய மொத்த எண்ணிக்கையை நான் பார்க்கின்றேன். நீள அகலங்களுடைய அந்த எண்ணிக்கையை நாங்கள் பெருக்குகின்ற போது எங்களுக்கு அந்த சதுர பெட்டியிலே அடுக்கக்கூடிய பால்மா தகரப்பேணிகளுடைய மொத்த எண்ணிக்கை கிடைக்கும். ஆகவே 25 தகரப்பேணிகளை அந்த பெட்டியிலே என்னாலே அடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே ஓரங்கள் வழியே 16 தகரப்பேணிகள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நான் 25இல் இருந்து 16ஐ கழித்து விட்டால் இன்னும் அந்த நடுப்பகுதியிலே அதிகபட்சமாக எத்தனை அத்தகைய பால்மா தகரப்பேணிகளை அதே விதமாக அடுக்கி வைக்கக்கூடியதாக இருக்கும் என்பது எனக்கு கிடைக்கும். எனவே இந்த வினாவிற்கான விடை 9ஆக இருக்கும். அதே நேரம் இன்னும் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நான் படத்தினூடாக தெளிவுபடுத்துகின்றேன். இந்த சதுர வடிவ பெட்டியை அவதானியுங்கள். உள் ஓரங்களிலே 16 பால்மா தகரப்பேணிகள் காணப்படுகின்றன சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னான், 16ஐ நீங்கள் 4ஆலே வகுத்து அதனோடு 1ஐ சேர்த்தால்தான் ஒரு பக்கத்திலே தென்படக்கூடிய தகரப்பேணிகளை இனங்காண்பீர்கள். தற்போது பாருங்கள், நான் இதிலே காண்பிக்கின்ற இந்த உருப்படத்திலே உள்ளோரங்களிலே அடுக்கப்பட்ட அந்த பால்மா தகரப்பேணிகளைத்தான் இங்கே நான் காண்பிக்கின்றேன். இதிலே ஒரு பக்கத்திலே பார்த்தால் 5 தென்படும். முழுமையாக நீங்கள் ஓரங்கள் வழியை எண்ணி பார்த்தால் 16 தகரப்பேணி தான் இங்கே காணப்படும். ஆகவே நாங்கள் பார்த்தது போல ஒரு பக்கத்திலே 5 பேணிகள் தென்பட்டால் 5ஐ 5ஆல் பெருக்கின்ற போது 25. ஆகவே முழுமையாக இதனை நிரப்புவதற்கு 25 பேணிகள் வேண்டும். 25இல் இருந்து ஏற்கனவே இங்கே காணக்கூடிய இந்த 16ஐ கழித்தால் உள் நடுப்பகுதியிலே இதே ஒழுங்குமுறையிலே முழுமையாக இந்த பகுதியை நிரப்புவதற்கு எங்களுக்கு மேலும் 9
தகரப்பேணிகள் தேவையாக இருக்கும். ஆகவே இந்த செய்முறை ஊடாகவும் படத்தினையும் இரண்டினையும் நீங்கள் பார்க்கின்ற போது இந்த வினாவை கூடுதலாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த வினாவிற்கான விடை 9. அடுத்த வினாவை பாருங்கள். சதுர வடிவமான மரக்கறி தோட்டம் ஒன்றின் ஒரு பக்கத்தின் நீளம் 12 மீட்டர் ஆகும். அதன் எல்லை வழியே 3 மீட்டர் இடைத்தூரங்களில் கம்பித்தூண்கள் உள்ளன. அவ்வாறு உள்ள கம்பித்தூண்களின் எண்ணிக்கை யாது? இந்த வினாவை நாங்கள் இந்த சுற்றளவும் இடைத்தூரம் 2 விடயங்களையும் பயன்படுத்தி செய்ய போகின்றோம். ஆகவே இங்கே இந்த மரக்கறி தோட்டம் ஒரு சதுர வடிவம். அதனுடைய ஒரு பக்க நீளம் 12 மீட்டர். எனவே இந்த சதுர வடிவான மரக்கறி தோட்டத்தினுடைய சுற்றளவு 48 மீட்டராக இருக்கும். இங்கே நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், இது சுற்றளவு. ஒரு பக்கம் 12 மீட்டர். ஆகவே 4 பக்கமும் பார்க்கின்ற போது மொத்தமாக 48 மீட்டராக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய விடயம், இந்த சுற்றளவினை அங்கே தூண்கள் இடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடைத்தூரங்களால் வகுத்தாலே போதுமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய தூண்களுடைய எண்ணிக்கையை பார்ப்பதற்கு. ஆகவே அங்கே இருக்கக்கூடிய தூண்களுடைய எண்ணிக்கை 16ஆக இருக்கும். இந்த வினாவிலே ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இங்கே செய்திருக்கக்கூடிய அந்த முறை ஒரு பக்க நிலத்தை கொண்டு அந்த சதுர வடிவ காணியினுடைய அல்லது அந்த சதுர வடிவ மரக்கறி தோட்டத்தின் உடைய சுற்றளவை பார்க்கின்றோம். முதலாவதாக அந்த சுற்றளவை பார்க்கின்ற போது 48 மீட்டராக இருக்கின்றது. அந்த 48 மீட்டரை தூண்கள் இடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம இடைவெளி தூரம் 3 மீட்டர். அந்த 3 மீட்டராலே சுற்றளவை வகுத்தால் நேரடியாக எங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தூண்களுடைய எண்ணிக்கை கிடைக்கும். இங்கே நாங்கள் எந்த ஒரு பெருமானத்தையும் கூட்டுவதோ கழிப்பதற்கான தேவை இல்லை. ஆகவே நேரடியாகவே இந்த வினாவை செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா ஒரு உறவு முறை சார்ந்த ஒரு வினா. 2019ஆம் ஆண்டு இறுதி பரீட்சை வினாத்தாளிலே இடம்பெற்ற ஒரு வினா. எனக்கு ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் மாத்திரம் உள்ளனர். எனது அம்மாவுக்கு ஒரு மகனும் 2 மகள்மாரும் உள்ளனர் என்று ஒரு பிள்ளை கூறுகின்றது. இதற்கேற்ப இப்பிள்ளை அக்குடும்பத்தில் மூத்த மகளாவாள், இளைய மகளாவாள், இளைய மகனாவான். இந்த கூற்றினை பாருங்கள். பிள்ளை கூறிய கூற்றை பார்ப்போம். எனக்கு ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும். ஆகவே அந்த குடும்பத்திலே மொத்தமாக 3 பிள்ளைகள் தான் இருக்கின்றார்கள். அந்த பிள்ளையினுடைய முதலாவது கூற்றை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த பிள்ளை மூத்த மகளா, இளைய மகளா, இளைய மகனா என்பதை இனங்காண முடியாது. அடுத்த கூற்றினையும் பார்க்க வேண்டும். எனது அம்மாவிற்கு ஒரு மகனும் 2 மகள்மாரும் உள்ளனர் என்று அந்த பிள்ளை குறிப்பிடுகின்றது. ஆகவே அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய 3 பிள்ளைகளிலே ஒருவர் ஆண் பிள்ளையாகவும் 2 பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாகவும் இருக்க போகின்றார்கள். அதே நேரம் அந்த பிள்ளையினுடைய கூற்று முதலாவது விடயம், எனக்கு ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றது அந்த பிள்ளை. ஆகவே அண்ணன் அந்த குடும்பத்திலே அந்த அம்மாவிற்கான மகனாக இருப்பார். முதலாவது ஆண் பிள்ளையாக இருக்க போகின்றார். அந்த குடும்பத்திலே ஒரே ஒரு ஆண் பிள்ளை தான். ஆகவே அந்த பிள்ளையினுடைய அண்ணா தான் அந்த ஆண் பிள்ளை. அதே நேரம் 2 மகள்கள் தன்னுடைய அம்மாவிற்கு இருப்பதாக குறிப்பிடுகின்றது. ஆகவே அந்த கூற்றினை கூறுகின்ற பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளை. பிள்ளையும் ஒரு பிள்ளை. அதே நேரம் அந்த பிள்ளை மூத்த மகளா, இளைய மகளா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த பிள்ளையினுடைய முதலாவது கூற்றிலே இருக்கின்றது, எனக்கு ஓர் அண்ணனும் ஒரு அக்காவும் மாத்திரமே இருக்கின்றார்கள் என்று. ஆகவே அந்த பிள்ளை நிச்சயமாக அந்த குடும்பத்திலே இளைய மகளாக இருப்பாள். எனவே ஒவ்வொரு இறுதி பரீட்சை வினாப்பத்திரங்களிலும் உறவுமுறை சார்ந்த வினாக்கள் நிச்சயமாக வருவதுண்டு. ஆகவே உறவுமுறை சார்ந்த பகுதியிலே அதிகளவான பயிற்சிகள் செய்து கொள்ளுங்கள். எனவே இந்த காணொளியிலே வழங்கக்கூடிய 3 வினாக்களும் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வினாக்களாக இருக்கும். அவற்றை மீண்டும் செய்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.